ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் ஒரு பேச்சு பேசியிருக்கிறார். ஏதோ சேர சோழ பாண்டிய பல்லவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசினார் அப்படிங்கக்கூடியது ஒரு பெரிய சர்ச்சையாகி ஆகியிருக்கிறது. ஆட்சேபனைக்குரிய விஷயமாக நான் எதையும் பார்க்கல. ஏன்னா சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் எல்லாம் தர்மத்தின் அடிப்படையில் ஆண்டார்கள். இவர் தான் என்ன தன் தலையை தொண்டர்களை எப்படி வழி நடத்துகிறார்னா, சரக்கு இருக்கு, முறுக்கு இருக்கு, அடுத்தவன் பொண்டாட்டியை போய் இழுத்துட்டு வா, அடுத்தவன் வீட்டு பொண்ணை இழுத்துக்கிட்டு வா, அதுக்கப்புறம் எவன் அதிகம் கேஸ் வாங்கி பெரிய ரவுடியாக இருக்கானோ அவன் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால இவருக்கு அவங்கள அப்ரிஷியேட் பண்ண முடியாது தான். அதாவது என்ன அப்படின்னா, கற்றாரை கற்றாரே காமுறுவர் அப்படிங்கிற மாதிரி தர்மம் தெரிஞ்சவனுக்கு தான் தர்மத்தை பற்றி தெரிய முடியும். பொறுக்கிகளுக்கு அதையெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் இருக்காது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, தமிழ் பண்பாட்டையும் தமிழ் மொழியையும் அழித்தவர்கள் இவர்கள். அந்த இடத்துல தான் நமக்கு உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்குது. தமிழ் பண்பாட்டையும் தமிழ் மொழியையும் இவர்கள் அழித்தார்கள்னு சொல்லக்கூடிய இதே திருமாவளவன் அதே பேச்சில் பின்னாடி பேசும்போது தமிழ், அதாவது மொழி உணர்வு, மொழி பற்று இதையெல்லாம் தேவையில்லை என்று நினைப்பவன் நான் அவரே சொல்லுகிறார். அப்போ உனக்கோ இந்த உணர்வு தேவையில்லை, உனக்கோ இதை பற்றின ஒரு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் தமிழை பற்றி பேசணும்? உனக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன அந்த இடத்துல? அப்போ இது ஒரு விஷயம் நல்ல தெளிவாக தெரிகிறது. என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக தமிழை ஒழிக்க வேண்டும் இங்கக்கூடிய திராவிட அஜெண்டாவில் இந்த ஆள் தெளிவாக இருக்கான். ஏன்னா இவங்க தான் ஏற்கனவே தமிழை காட்டுமுறாண்டின்னு சொன்ன ராமசாமி நாயக்கரை வச்சுக்கு தான் கொண்டாடுறாங்க. அதனால இவங்க இந்த மாதிரி தமிழ் ஒழியறதெல்லாம் பற்றி இவங்க வருத்தப்பட போவதில்லை அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது என்ன சொல்ல வர்றாரு, தமிழ்நாடு குட்டிச்சுவரானது இவர்கள் ஆட்சியில். இப்போ திருமாவளவனுக்கு நான் ஒரு சின்ன ஒரு விவரத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு குட்டிச்சுவரானதுன்னு இவர் எதை வச்சு சொல்றார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாட்டில் வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது பாரத நாட்டு மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் வரை தமிழ்நாட்டில் கல்வி அறிவு, எழுத்தறிவு, பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மக்களுக்குள்ள எண்ணிக்கை இதெல்லாம் அதிகமாக இருந்தது இப்படின்னு நான் சொல்லலை. திருமாவளவன் யாருக்காக இப்போ கத்திக்கிட்டு இருக்காரோ இந்த கிறிஸ்தவ வெள்ளைக்காரனுக்குள்ள மன்றோ அறிக்கை சொல்கிறது. அடுத்தது என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா ஜாதியினரும் பெரிய கல்விகளிலெல்லாம் இருந்தார்கள், அவர்கள் ஆசிரியர்களாக கூட இருந்தார்கள். இதுவும் அந்த கிறிஸ்தவ அறிக்கை சொல்கிறது. அப்போ சமத்துவம் என்பது அந்த மன்னர்கள் காலத்தில் இருந்தது. அதனால எனக்கு அந்த மன்னர்களை பிடிக்காதுன்னு இவர் சொல்றாரு. ஏன்னா அவன் படிச்சு கொஞ்சம் நல்லபடியா இருந்தாச்சுன்னா, நீ அவன் வீட்டு பொண்ணை போய் தூக்கிட்டு வா, இல்லை நீ 10 கேஸ் வாங்கின ரவுடித்தனத்துக்கு அவன் போவானா? அவன் போக மாட்டான்ல. பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் வள்ளுவர் சமுதாயத்தில் தோன்றியவர் நம்ம திருவள்ளுவர். திருவள்ளுவரை நாயனாராக நம்ம வழிபடக்கூடிய வழக்கம் உண்டு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மயிலாப்பூர் 63 திருவள்ளுவர் நாயனாருக்குள்ள விக்கிரகமும் போகும். என்னைக்காவது இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர் எங்கள் வள்ளுவர் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஆள் பேசியிருப்பா அப்படின்னா அந்த ஆள் வரலாற்றிலே பேசியிருக்க மாட்டா. அப்படி கணியன் பூங்குன்றன் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்னு என்னைக்காவது பெருமைப்பட பேசியிருப்பாரான்னா இன்னைக்கு வர பேசியிருக்க மாட்டா. அப்படி யாரெல்லாம் தனக்குள்ள முன்மாதிரின்னு காட்டக்கூடிய இதெல்லாம் இந்த மாதிரி பொறுக்கித்தனம், அதாவது பொண்ணை கூட்டிக்கிட்டு வா, கேஸ் வாங்கு. ஸோ இந்த மாதிரி உள்ள நபர்களுக்கு குட்டிச்சவராக்குவது அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த சமுதாயம் படித்து நல்லா ஆயாச்சுன்னா அது குட்டிச்சவராயிரு. ஏன்னா இந்த மாதிரி உள்ள திருமாவளவன் குரூப்புக்கு உழைப்பு நடத்த முடியாது. அதுக்கு அடுத்தது ராஜராஜன் தமிழ் பெயரா, ராஜேந்திரன் தமிழ் பெயரா கேள்வியெல்லாம் கேட்குறாரு. இந்த கேள்வியை கேட்க வேண்டியதானே. ஸ்டாலின் தமிழ் பெயரா, கருணாநிதி தமிழ் பெயரா, உதயநிதி தமிழ் பெயரா, தயாநிதி தமிழ் பெயரா, இன்பநிதி தமிழ் பெயரா, இதெல்லாமே தமிழ் பெயரான்னு கேட்கலாமே. ஏன் உதய சூரியன் தமிழ் பெயரா, திராவிடம் தமிழ் பெயரா, எல்லாம் கேட்கலாமே. இதெல்லாம் அப்படியே ஜவாஹருல்லா தமிழ் பெயரா, இவர் கட்சியிலேயே கூட வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆளூர் ஷாநவாஸ், ஆளூர் எங்கள் ஊர் பக்கத்து ஊர், அதை விட்டுருங்க, ஷாநவாஸ் தமிழ் பெயரா, இல்லைன்னா வாங்கி திங்கிற ஜெகத் கேஸ்பர் தமிழ் பெயரா, இந்த கேள்வியெல்லாம் கூட கேட்கலாமே. இதெல்லாம் என்ன தமிழ் பெயரா? அப்போ இவனுங்கெல்லாம் தமிழ்னு வச்சு தமிழுங்கக்கூடிய பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் கூத்து நடத்துறீங்களே, அப்போ இதெல்லாம் என்ன நியாயம்? இவங்கள்ட்டெல்லாம் போய் இந்த கேள்வியை கேட்க வேண்டியதானே. இதெல்லாம் தமிழ் பெயரா? அப்புறம் நான் எந்த அரசனையும் நான் மதிப்பதில்லை, எவனுக்கும் நான் இதாகப்பட ரைட்டு தான்.
அப்படின்னா எதுக்கு நீ வந்து சேக்குவரான்னு தெருவா பேரை போட்டுக்கிட்டு இருந்த? அதையும் கூட எந்த விதத்துல எங்க தமிழ் மன்னர்கள் குறைந்து போனவர்கள். சரி, இவர்கள் காலத்தில் தமிழ் குட்டிச்சுவரானது அப்படின்னு சொல்றிய, சங்க இலக்கியங்கள் எல்லாம் படைக்கப்பட்ட காலங்கள், சங்க இலக்கியங்கள் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டது எல்லாம் இந்த மாதிரியான மன்னர்கள் இருந்த காலத்துல தானே. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த திருவள்ளுவ நாயனாருக்குள்ள அந்த திருக்குறள் அரங்கேறியதே பாண்டிய மன்னனுக்குள்ள மதுரையில் தானே நடந்திருக்கு. அப்ப அந்த இனத்தில் தோன்றிய ஒரு மகானையே நீ வந்து அதை வெளிக்கொண்டு வந்தது காலத்துல, அதுவும் திருக்குறள், சங்க இலக்கியங்கள் தோன்றிய காலம், சிலப்பதிகாரம், ஐம்பெரும் காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி ஆகிய பெரும் காப்பியங்கள் தோன்றியது. இது எல்லாம் பண்ணின காலத்துல தமிழ் சீரழிஞ்சு போச்சான். அப்ப தமிழ் எப்படா வாழ்ந்தது? தமிழ் காட்டுமிராண்டின்னு சொன்ன ஈவேரா காலத்துல வாழ்ந்ததா? இல்லை தமிழ் படிப்பை வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்ன மெக்காலே காலத்தில் தமிழ் வாழ்ந்ததா? இல்லைன்னா இப்போ வேறு 8ஆம் கிளாஸ் பயிலுக்கு 3ஆம் கிளாஸ் படிப்பு படிக்க முடியாத இருக்கக்கூடிய திராவிடத்தின் காலத்தில் தமிழ் வாழ்ந்தது? எந்த காலத்தில் தமிழ் வாழ்ந்தது? அப்போ தமிழுங்கக்கூடிய அடையாளத்தை அரசியலுக்காக பயன்படுத்தி தமிழை அழிக்கக்கூடிய, குடியை கெடுக்கக்கூடிய கோடாரி காம்பு தான் திருமாவளவனுங்கக்கூடியது இந்த பேச்சிலிருந்து நமக்கு தெளிவாகுது. அது மட்டும் வேள்வி செய்தார்கள், யாகம் செய்தார்கள், அது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதத்தின் காலடியில் விழுந்து கிடந்தார்கள். ஏன்டா அப்ப நீ இந்த கான்செப்ட் எல்லாம் தொல்காப்பியருக்கு பொருந்துமா? தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு செய்யுளின் ஈட்டு சொற்கள் என்ன அப்படின்னு. தொல்காப்பியர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, இயற்சொல், திசைச்சொல், திரிசொல், வடசொல் இவை 4ம் செய்யுள் ஈட்டு சொற்களே அப்படின்ட்டு இருக்காரு. அப்ப தொல்காப்பியரே சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாருன்னா அப்ப அதையும் கூட நீ உனக்கு என்ன தெரியுமா, தொல்காப்பியன்னு பேர் வச்சுக்க தெரியுது இல்ல? உங்க அப்பாவுக்கு தொல்காப்பியன்னு யாரு பேர் வச்சது? நீர்தனையா தொல்காப்பியர்னு பேர் வச்சாரு, அவரா வச்சுக்கிட்டாரு. அப்ப இப்படி சொல்லி இருக்காரு. அப்ப அந்த தொல்காப்பியனுங்கக்கூடிய பேரை உங்க அப்பாவுக்கு இழுக்குன்னு தெரிஞ்சுதான் நீர் வச்சேரா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அதனால இதன் நோக்கம் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லி தமிழர்களை வேற ஒரு மொழிக்கு விரோதமாக திருப்பி விட்டாச்சு. இப்போ என்னம்னா அந்த நோக்கம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்னடன்னா தமிழ் அழிக்கணும். இப்போ தமிழ் அழிக்கிறதுக்கு இப்போ தமிழை பற்றி மோசமாக சொல்ல தொடங்கியாச்சுன்னா, இந்த மண்ணின் மீது இருக்கக்கூடிய, இந்த மொழியின் மீது இருக்கக்கூடிய, இந்த பண்பாட்டின் மேல் இருக்கக்கூடிய மரியாதையை மக்கள் மனதில் அழிச்சாச்சுன்னா, வெளிநாட்டுக்காரன் இந்த நாட்டை வந்து ஈஸியாக அடிமைப்படுத்தி விடலாம். இந்த திட்டத்திற்காக இன்னைக்கு இந்த பேச்சை திருமாவளவன் பேசியிருக்கிறார். அதனால எதுக்கெல்லாமோ வந்து கேஸை போட்டு உள்ளதல்றதுல நம்ம காவல்துறை ரொம்ப முனைப்போடு இருக்கும். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழர்களை கேவலப்படுத்தி இருக்கிறார் திருமாவளவன். இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பண்பாட்டையே கொச்சப்படுத்தி இருக்கிறார். 2வது வேள்வி இதெல்லாம் செய்யக்கூடிய, அது எனக்குள்ள தனிப்பட்ட எனக்குள்ள ஒரு விஷயம். இது எனக்கு என் சமயத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. எனக்குள்ள சமய நம்பிக்கையை கேவலமாக பேசுறதுனால மதத்தை, மத உணர்வை புண்படுத்திய தவறை திருமாவளவன் செய்திருக்கிறார். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, இந்த மாதிரியான விஷயத்தை பேசி மதங்களுக்கு இடையில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியை செய்திருக்கிறார். இந்த பிரிவுகளில் எல்லாம் திருமாவளவன் மீது வழக்கு பதிந்து உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.